நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். வணக்கம் ஜோ அவர்களே. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? எஸ், சிறப்பா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் மகிழ்ச்சி, உற்சாகம், சிறப்பு சிறப்பான சிறப்பு சிறப்பு. எஸ், உங்க கதையை கேட்க நாங்கெல்லாம் ஓடி வந்திருக்கோம். கொஞ்சம் சொல்லுங்க. இன்னைக்கான கதை என்ன அப்படின்னா, ஒரு தாய் சிங்கிள் பேரண்ட். ஸோ அவங்க கஷ்டப்பட்டு அவங்களுடைய பையனை என்ன பண்ணுறாங்க, படிக்க வைக்கிறாங்க, வளர்த்து எடுக்கிறாங்க. அந்த பையனும் பொறுப்புகளை உணர்ந்து மிக சிறப்பாகவே படித்து நல்ல ஒரு மாணவனாக சிறந்து என்ன பண்ணுறான், விளங்குறான். அப்போ அவனுடைய படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து அவனுடைய கேம்பஸ் இன்டர்வியூ போய் அதில் செலக்ட் ஆகிறான். அவனுக்கு வந்து வெளிநாட்டு நிறுவனம் என்ன பண்ணுது, நல்ல ஒரு சேலரிக்கு அவனை வேலைக்கு என்ன பண்ணுது, ஹையர் பண்ணுது. வீட்டுக்கு வேமா ஓடோடி வரான். அவங்க அம்மாவை பார்த்து சொல்கிறான், அம்மா இந்த மாதிரி எனக்கு வெளிநாட்டு நிறுவனத்துலேருந்து என்ன பண்ணியிருக்கு, வேலை கிடச்சிருக்குது, நான் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. போய் நான் என்ன பண்ணுறேன், வேலையெல்லாம் பார்த்து உனக்கு அங்கேருந்து என்ன பண்ணுறேன், நான் சம்பளம் காசு அனுப்புகிறேன். நீ அந்த காசை வச்சு இன்றைக்கி நீயோட நம்ம வறுமையெல்லாம் என்ன ஆக போகுது, போக போகுது அப்படிங்கிற. ஸோ அந்த அம்மா படிப்பறிவு இல்லாத அம்மா இருந்தாலும் கஷ்டப்பட்டு என்ன பண்ணியிருக்கு, பிள்ளைய வளர்த்து எடுத்துருக்குது. இவனும் ஃபாரின் போகிறான், போய் அங்கே வேலை ஆகுறான். ஒரு மாதம் கழித்து இவனுக்கு அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுது, தபால் அங்கேருந்து தபால் அனுப்புகிறான். ஸோ தபால் வந்து சேருது. இந்த அம்மா அந்த தபால் என்ன பண்ணுறாங்க, பிரித்து பார்க்குறாங்க. கடிதங்கள் என்ன அப்படிலாம் இருக்குது, வேலைங்க சேர்ந்துருக்கு, எல்லாத்தையும் எல்லாம் பண்ணியிருப்பான், எழுதியிருக்கிறான். ஸோ ரொம்ப எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க, பையன் நல்லா சௌகரியமாக இருக்கிறான், சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கூடுதலாக ஒரு புகைப்படம் ஒன்று வந்திருக்குது. ஸோ இப்போ அதை பார்க்குறாங்க, ஒரு ஃபோட்டோ மாதிரி, ஒரு படம் எடுத்து அனுப்புற மாதிரி என்னமோ இருக்குது, ஒரு தாள். அப்போ என்னமா பார்க்குது, என்னடா பையன் ரூபா அனுப்புவான்னு பார்த்தா வெறும் என்னமோ தாள் எடுத்து அனுப்பியிருக்கானே. சரி ரைட்டு, அவன் எங்கே வெளியே போயிருப்பான் போல, அதை படமாக எடுத்து அனுப்பியிருக்கான்னு சொல்லி என்ன பண்ணிட்டு அது பின்னாடி பசையை போட்டு சவுத்தில் ஒட்டி வச்சிருச்சு. இதே மாதிரி அடுத்த மாதம் போகுது. அடுத்த மாதம் அந்த பையன் லெட்டர் போடுறான். லெட்டர் போட்டால் திரும்ப வேற ஒரு தாள் அந்த டைம் என்ன ஆகுது, வருது. இந்த மாதிரி லெட்டர் உள்ள விஷயத்தெல்லாம் படிக்குது. ஓகே, இந்த இடம் வேற எங்கேயோ போயிருக்கான் போல, அடுத்த மாதம் பணம் அனுப்புவான். ஓகே, பேஸ்ட்டை போட்டு என்ன பண்ணியாச்சு, ஒட்டியாச்சு. இப்படியே நாட்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு தடவை இதுதான் ஒவ்வொரு மாதம் என்ன ஆகுது, நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு கட்டத்தில் அந்த பையனுக்கு வந்து தகவல் சொல்லி அனுப்பப்படுது, உங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க, சீக்கிரம் அவங்களை என்ன பண்ண பார்க்கவான்னு சொல்லி. இவனை என்ன பண்ணுறான், ஊருக்கு அங்கேருந்து பெர்மிஷன் லீவெல்லாம் போட்டுட்டு நாட்டுக்கு வரான். வந்து அவங்க ஊரில் போய் இருக்கிறதுலே பெரிய பணக்கார வீடு எது, ஏன்னா அங்கேருந்து நிறைய என்ன பண்ணிருக்கோம், பணம் அனுப்பியிருக்கோமே, நம்ம அம்மா நல்லா வசதியாக இருப்பாங்கன்னு சொல்லி வீடை தேடி பார்த்தா எல்லாம் குடிசையாகவே இருக்குது. என்னடான்னு சொல்லி இவன் வாழ்ந்த அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா இவங்க அம்மா ரொம்ப படுத்த படிக்கல இருக்கிறாங்கம்மா, நான் அந்த நிலமா இந்த நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு. நீ தானே மகனே போய் பணம் அனுப்புறேன்னு சொன்னால் இன்ன வரைக்கும் நீ அனுப்பவே இல்லையா, அப்புறம் எப்படி என்னுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு. அவன் சொல்கிறேன், இல்லை ஒவ்வொரு மாதம் நான் உங்களுக்கு பணம் அனுப்புனேன். எங்கே பணம் அனுப்புனேன், எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போய்ட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன். அந்த ஃபோட்டோ பார் சோரெல்லாம் ஒட்டி வச்சிருக்கேன். அந்த பையன் அனுப்புனது அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன் டாலர்ஸ். ஸோ அந்த டாலரில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த தம்பி எங்கேயோ ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கான்னு சொல்லி என்ன பண்ணிருக்கேன், அம்மா சோறு ஃபுல்லாக டாலரை ஒட்டி வச்சிருக்கு. சொல்லியிருக்கேன், ஏமா இதை கொண்டு போய் நீ வந்து பேங்க்லையோ இல்லை எங்கேயோ மாற்றிருந்தனா உனக்கு இந்திய மதிப்புக்கான ரூபா என்ன பண்ணியிருப்பாங்க, லட்சமா கையில் என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதை வந்து தெளிவா அந்த லெட்டர்ல எழுதி அமைச்சிருக்கலாம்ல. சரி, அவருக்கு பாவம் உங்க அளவுக்கு அவருக்கு நாலேஜ் இல்லை போல. ஸோ என்னன்னா இங்கே வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் அறியாமல் இருப்பது என்னைக்குமே தவறு கிடையாது. அதை அறியாமல் இருப்பது தான் கடைசி வரைக்கும் அதை அறியாமலே போய் விடுவது தவறுதான். ஒரு அற்புதமான கதை நமக்கு இது வந்து மெசேஜா உணர்த்திருக்கு. இந்த நாளை அற்புதமாகவே ஆரம்பிச்சிடலாம். இப்போ தரிசனம் பார்க்கலாம்.
தரிசனம் இந்த இனிய காலை வேளையில் நாம் பார்த்து விட்டோம். எஸ், இன்றைய நாள் இந்த தலம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறது? ஸோ இன்னைக்கு அந்த கதை தான், அதனுடைய தொடர்ச்சியான சிந்தனை தான் இன்னைக்கு. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி அறியாமல் இருப்பது என்னைக்கும் தவறு கிடையாது. எனக்கு இது தெரியல அப்படின்னு சொல்றதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனா அந்த அறியாமையில நான் இருக்கேங்கிறத நான் தெரிஞ்சுக்காமலே இருக்கிறேன் தெரியுமா, அதுதான் ரொம்ப ரொம்ப தவறு. அதான் சொல்லுவாங்க, கேள்வி கேட்பவன், அதாவது தெரியாததை கேட்பவன் அந்த கேள்வி கேட்கறது வரைக்கும் என்ன பண்றான், முட்டாளா இருக்கிறான், என்னன்னே தெரிஞ்சுக்கல அவன். ஆனா அந்த கேள்வியை கேட்டு அதற்கான விடையை பெற்றுக்கொண்ட பின் அவன் என்ன பண்ணிடுறான், அறிவாளியா மாறிடுறான். ஆனா எனக்கு எல்லாம் தெரியும்னு தெரியாம கேள்வி கேட்காம இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கும், முட்டாளாகத்தான் இருக்கின்றோம். அப்போ நான் அறியாமையில் இருக்கிறேனா இல்லையா, நான் அறியாமையிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா என்ன செய்வது, அதான் நீ தெரிஞ்சுக்க போறோம். அப்ப அதுல முதல் விஷயம் என்னன்னா, கேள்வி கேட்க வேண்டும். எப்படி? பயமில்லாமல் கேள்வி எழுப்ப கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொன்னு, எழுப்பக்கூடிய கேள்வியை தெளிவாக என்ன பண்ணணும், கேட்கணும். என்ன கேட்கிறோங்கிற கொஸ்டின் சில நேரங்கள்ல நம்ம வேலை பார்க்கக்கூடிய பணித்தளமாக இருக்கலாம், இல்ல படிச்ச பள்ளிக்கூடமா இருக்கலாம், இல்ல கல்லூரியா இருக்கலாம். ஓகேப்பா, யாருக்கா டவுட்ஸ் இருந்தா கேளுங்கப்பா அப்படிங்கிறப்போ எந்திரிச்சு நம்ம கேட்கிறப்போ கேட்கக்கூடிய கேள்வி புரியணும். அவங்க எல்லாம் பேசி என்னப்பா என்னதான் அவங்க ஒரு கடத்துல வெறுத்து போய் சொல்லிடுவாங்க, என்னதான் சொல்ல. அப்ப அந்த அளவுக்கு நாம் கேள்விகளை அதாவது எப்படி கேட்கணும்னு தெரியாம என்ன பண்ணக்கூடாது, கேட்க கூடாது. ரொம்ப முக்கியம் நிச்சயமாக. சோ அப்போ நான் அறியாமையிலிருந்து விடுபட வேண்டுமேயானால் முதலில் எவ்வித பயமும் இல்லாமல் என்னுடைய ஐயம் குறித்த கேள்வியை நான் எழுப்ப வேண்டும். இன்னும் என்னென்ன நான் கற்றுக்கொள்ள போகிறோம்ன்றதை தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூர்வதாக, விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூர்வதாக. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூர்வதாக, விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூர்வதாக. பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள், அனைத்து மக்களினங்களுக்கும் அவர்தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர், மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன, ஆற்றலும் எழிலும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூர்வதாக, விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூர்வதாக. மகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புதிய பாடல் அகில உலக அரசருக்கு. ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடலின் ஆசிரியர் அழைப்பு விடுக்கிறார். எதற்காக? மேலான கடவுளை புகழுங்கள் என்று சொல்லி. எப்படி புகழ வேண்டும்? புதிய பாடலோடு புகழ வேண்டும். ஏன் அவருக்கு புதிய பாடல் பாட வேண்டும்? அனைத்தையும்
புதுப்பிக்கிற கடவுள். கட்டாயமாக உலகம் முழுவதும் இந்த பாடல் பாட வேண்டும் என்றுதான் இந்த திருப்பாடலின் ஆசிரியர் சொல்கிறார். இந்த திருப்பாடலின் ஆசிரியர் சொல்வதை பற்றி பார்க்கிற பொழுது எசாயா புத்தகம் 42வது அதிகாரம் 9வது இறை வார்த்தை இதை தெளிவாக சுட்டி காட்டுகிறது. புதியவற்றை அறிவிக்க போகிறார் என்று சொன்னால் பழையவற்றை எதையெல்லாம் அறிவித்தாரோ அதெல்லாம் நிறைவேறிவிட்டது. எனவே புதியவற்றை அறிவிக்கிறார். அனைத்தையும் புதிதாக கடவுள் கொடுக்கிறார் என்பதை இது தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது. படைத்தவர் மறுபடியும் புதுப்பிக்கிறார். புதுப்பித்ததை நமக்கு கொடுக்கிறார். ஏன் என்று சொன்னால் இந்த கட்டாய வேலை வாங்கினார்கள். பாபிலோனிலே அவர்கள் அடிமையாக இருந்த பொழுது கட்டாய வேலை செய்தார்கள். 50 ஆண்டுகள் இந்த கட்டாய வேலையை செய்து கொண்டார். எனவேதான் அங்கிருந்து வருகிற பொழுது புதிதாக அவர்களை புதுப்பித்து ஒரு விடுதலையை கொடுத்து ஆண்டவர் அவர்களை அழைத்து வந்தார். எனவேதான் அவரை போற்றி பாடுங்கள். ஏன் போற்ற வேண்டும்? நம்மை அந்த கட்டாய வேலையிலிருந்து அவர் விடுதலை செய்து அழைத்து வந்திருக்கிறார் என்பதுதான். மீட்பை தினந்தோறும் பாடுங்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவர் கொடுத்த மீட்பை நினைத்து பார்க்க வேண்டும். இனிமேல் கட்டாய வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்னால் எதை செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு நான் செய்கிறேன். ஆண்டவர் கட்டாயப்படுத்த மாட்டார். ஆனால் செய்ய வேண்டியதை நாம் செய்தாக வேண்டும் என்பதற்காக நமக்கு அந்த ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த திருப்பாடலின் ஆசிரியர் தெளிவாக சுட்டி காட்டுகிறார். அப்போஸ்தலர்கள் மிக அருமையாக சொல்வார்கள், கண்ணால் பார்த்ததை காதால் கேட்டதை நாங்கள் அறிவிக்காமல் இருக்க முடியுமா என்று சொல்லி திருத்துதர்கள் மிக தெளிவாக சொல்லுவார்கள். அப்படி பார்க்கிற பொழுது நாம் கண்ணால் காண்கிறோம், காதால் கேட்கிறோம். ஆண்டவர் நமக்கு அனைத்தையும் செய்கிறார். எனவேதான் நம் அனைத்திலும் அவரை கடந்து வந்து விடக்கூடாது. எப்பொழுதும் அவரோடு இருக்க வேண்டும் என்பதை எந்த சூழ்நிலையிலும் நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படின்னா நம்ம கண்ணால் எதை பார்க்கிறோம்? எல்லா வாரம் முழுசும் எல்லா பக்கம் எங்கெங்கேயோ போகிறோம், எதையோ பார்க்கிறோம் இல்லை என்று சொன்னால் திருப்பலியிலே நற்கருணை வடிவிலே ஆண்டவரை சந்திக்கிறோமா? இறை வார்த்தையை வாசிக்கிறோமா? ஆண்டவருடைய நலன்களை பற்றி நாம் எடுத்து சொல்லுகிறோமா? நாம் எதையெல்லாம் பார்க்கிறோம் அனைத்தையும் கடவுள் வடிவிலே இறைமகன் இயேசுவினுடைய ஆற்றலோடு நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது மாட்சி, வியத்தகு செயல்கள் இந்த இரண்டையுமே கடவுள் செய்கிறார். கடவுளுடைய மாட்சி எங்கே இருக்கிறது? இந்த உலக படைப்புகள் அத்தனையிலும் இருக்கிறது. உங்களுள்ளும் இருக்கிறது, என்னுள்ளும் இருக்கிறது. அந்த இறை மாட்சியை நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். அப்படி எப்படி வெளிப்படுத்துவது? ஆண்டவர் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறாரோ, நம் மனதிற்குள் எது தோன்றுதோ அதை வைத்து ஒரு புதிய பாடலை பாட வேண்டும் என்று சொன்னால் அனைத்தையும் புதுப்பித்து நமக்கு கொடுக்கிறார். வியத்தகு செயல்கள், வியத்தகு செயல்னா நம் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட செயல்களை கடவுள் செய்கிறார். அப்போ அந்த அப்பாற்பட்டது என்று சொன்னால் என்னால் முடியாது, இன்னொருத்தர் செய்கிறாங்க, அவங்களாலையும் முடியாது, யாராலையும் முடியாததை செய்து காட்டுகிறவர் கடவுள். எனவேதான் அது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லி நாம் கடவுளை பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது இது ஏன் போர்? அந்த போரிலே வெற்றி அடைய வேண்டும். யார் வெற்றி அடைவார்கள்? கடவுள் யார் பக்கம் இருக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி அடைவார்கள். போரிடுகிற பொழுது கண்டிப்பாக சோர்ந்து போவார்கள். சோர்ந்து போனாலும் கூட தான் பெற்ற வெற்றியை என் நாட்டு மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு படை வீரன் எப்படியாக ஓடி வந்து நாம் வென்று விட்டோம், நாம் ஜெயித்து விட்டோம் என்று சொல்லி சொல்லுவாரோ அந்த அளவிற்கு நாம் எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் நாம் கடவுளை வந்து சந்திக்க வேண்டும், கடவுளோடு உறவாட வேண்டும். கடவுளை விட்டு நாம் எந்த சூழ்நிலையும் பிரிந்து விடக்கூடாது. வெற்றியை அறிக்கையிட வேண்டும், வெற்றியை சொல்லி காட்ட வேண்டும். ஆக கடவுள் நமக்கு அந்த வெற்றியை கொடுத்திருக்கிறார். அந்த வெற்றி ஏற்கனவே நம் முன் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் சென்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். அதை எடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கடவுள் சொல்லுகிறாரோ அதை சரிவர செய்ய வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது அந்த இஸ்ரேல் மக்கள் அந்த வெற்றி அடைவதற்காக என்ன செய்தார்கள்? முதல்ல சிலைகளை பயன்படுத்தினார்கள், சிலைகளை வழிபட்டார்கள், அங்கிருந்து வெளிவர வேண்டும். அப்ப உண்மை கடவுளை அவர்கள் பார்க்க தவறிவிட்டார்கள். அந்த உண்மை கடவுளை நாம் பார்க்கிறோம், அந்த உண்மை கடவுளோடு பேசுகிறோம், அந்த உண்மை கடவுள் நம்மோடு பேசுகிறார். முற்காலத்திலே நம் மூதாதையரோடு பேசிய அந்த வார்த்தைகள் வழியாக நம்மோடு பேசுகிறார். நம்முடைய அமைதியிலே நம் உள்ளத்திற்குள்ளாக அவர் அனைத்தையும் வெளிப்படுத்துகிறார். ஆக அந்த உண்மை கடவுளை நாம் வழிபட வேண்டும். அந்த உண்மை கடவுளின் மாட்சியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது அந்த உண்மை கடவுள் உண்மையிலேயே உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்திருக்கிறார்? விண்ணையும் மண்ணையும் படைத்து அதில் இருக்கிற அனைத்தையும் பாதுகாத்து
அதை நம்முடைய பொறுப்பிலே கொடுத்திருக்கிறார். இதை நாம் பாதுகாத்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எதற்காக? நம்முடைய வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்காக. இதில் இருக்கிற எதை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி நாம் உபயோகித்துக் கொள்ளலாம். ஒவ்வொன்றை நாம் புதிதாக கண்டுபிடிக்கிறோம் இல்லை, புதிதாக உருமாற்றுகிறோம், அவ்வளவுதான். ஏற்கனவே இருக்கிறத ஏதாவது ஒரு இதில் நாம் மாற்றி பயன்படுத்துகிறோம், அவ்வளவுதான். நாம் புதுசாக எதையும் நாம் உருவாக்குவதில்லை, கண்டுபிடிப்பதில்லை. மாறாக ஒரு விஷயத்திலிருந்து இன்னொன்றை நாம் மாற்றி பயன்படுத்துகிறோம், அவ்வளவுதான். ஆக இந்த மாற்றியும் புகழும் எப்பொழுதும் இறைவனுக்கு மட்டுமே உரிதாக இருக்கிறது என்று சொன்னால் இதை நாடுகளுக்கெல்லாம் நாம் சொல்ல வேண்டும். எல்லா நாடுகளிலும் நாம் இதை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் வியத்தகு செயல்கள் செய்துள்ளார். கட்டாயம் உலகம் முழுவதும் புதிய பாடல்களோடு நம்ம ஆண்டவரை துதிக்க வேண்டும். அப்படி ஆண்டவரை துதிக்கிற பொழுது அந்த புதிய பாடல் எதை செய்கிறது என்று சொன்னால் அனைத்துலகிற்கும் கடவுளாக இருக்கிற உண்மை கடவுளை போற்றுகிறது. ஆமென். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மேலான கடவுளாகி உம்மை புகழ்கிற ஆற்றலை எங்களுக்கு தாரும். நாங்கள் கண்ணால் கண்டதையும் காதால் கேட்டதையும் அறிவிக்கிற ஆற்றலையும் மீட்பை தினந்தோறும் புதிய பாடலாக பாடுகிற வல்லமையும் எங்களுக்கு பொழிந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அறியாமையில் இருந்து நாம் விடுபட செய்ய வேண்டிய செயல்கள். அடுத்ததா என்ன? எஸ், நம்ம கிட்ட இருந்து அந்த அறியாமை போக வேண்டும் அப்படின்னா நம்ம சின்ன சின்ன செயல் ஏதாவது செஞ்சுட்டே தான் இருக்கணும் இல்லையா? ஒரு நாளும் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டிய சில விஷயத்துல இதுவும் ஒண்ணு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினந்தோறும் நாம் வாசிக்க வேண்டும். அந்த வாசிப்பு அப்படின்றது நம்மளுடைய அந்த அறியாமையை போக்கும். அது எவ்வளோ பெரிய அறிஞர்கள் ஆகட்டும், நம்ம கூட வாழ்ந்துட்டு போன எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா, வரலாற்று வீரர்களாகட்டும், இவங்க எல்லாருமே அப்படியே தெளிவோடவே எல்லாமே செஞ்சாங்களா அப்படின்னா கிடையாது. சில கேள்விகள் அவங்களுக்குள்ளும் எழுப்பப்பட்டுச்சு, சில பதில்கள் அவங்களுக்கும் கிடைச்சிது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு தெளிவுக்கு வந்தாங்க. இன்னைக்கு அவங்க பேரும் புகழும் இன்னைக்கு விளங்குறாங்கன்னா அதுக்கு காரணம் தினந்தோறும் வாசிப்பும் கூட. கண்டிப்பா அது வாசிக்கக்கூடிய பழக்கம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல பழக்கம். அது எப்படி எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா அது நம்மள ஒரு பைத்தியக்காரத்தனமா நம்மள அதுல என்ன பண்ணிடுறோம், உள்ள கொண்டு போயிடும். ஸோ அதை ஒரு தொடங்கிட்டோம் வச்சுன்னா நம்மளால நிறுத்த முடியாது. வானொலி நிலையத்தில் வேலை செய்கிறப்போ அங்கே போய் ட்ரைனிங் அட்டன் பண்ணி ப்ரோக்ராம்லாம் ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய கடிதங்கள், நேர்களுடைய கடிதங்கள் வரும். அப்போது அவங்களுடைய ப்ரோக்ராம் பற்றி எனக்கு லெட்டர்ஸ் வந்திருக்காங்கன்னா எனக்கு பார்க்கல ரொம்ப ஆர்வம் உண்டு. நான் என்ன பண்ணுவேன், அந்த லெட்டர்ஸ்லாம் தேடி போய் அந்த போஸ்ட் மொத்தமாக கொண்டு அப்படி பல்காக கொண்டு கொட்டுவாங்க. அப்போ அதில் சில நேரங்கள் இந்த நீங்கள் கேட்ட பாடல்கள் மாதிரி இந்த நேர் விரும்பின பாடல்லாம் போடுவோம். அப்போ அதெல்லாம் வரும், அது நிறையா வரும். இந்த விமர்சனங்களும் வரும். அப்போ தேடி தேடி எனக்கான விமர்சனத்தை என்ன பண்ணுவேன், படிப்பேன். ஆகா ஓஹோன்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. இது நல்லா இருந்துச்சு, அது ஒரு 6 மாத காலத்துக்கு பிறகு வரக்கூடிய விமர்சனம் எப்படி இருந்துச்சுன்னா, நான் அதே விஷயத்த முன்னாடி ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பேன் நான் சொல்லியிருப்பேன். அந்த டேட்டோட என்ன பண்ணிருப்பாங்க, எழுதிருப்பாங்க. இந்த சொன்ன விஷயத்தை இவர் இத்தனாம் தேதி ஏற்கனவே என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்படி இதெல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு மாதம் 2 மாதங்களுக்கு பிறகுதான் எனக்கே புரிய வந்துச்சு, நம்ம கிட்ட இதுவரைக்கும் படிச்சு வச்சிருந்த சரக்குலாம் ஸ்டாக் காலி ஆயிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ அப்போ அதுக்கப்புறம் அந்த டைம் விட்ட வாசிக்கக்கூடிய பழக்கத்தை திரும்ப என்ன பண்ணது தொடங்கலாம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதோ விஷயத்தை கற்றுக்கொண்டே இருக்கின்ற பொழுது அது நல்ல நல்ல சிந்தனைகளை, நல்ல நல்ல சிந்த விளிமியங்களை தரக்கூடிய விஷயங்கள் நம்ம கற்று வைத்திருக்கிற போது அது இன்னைக்குனாலும் என்னைக்குனாலும் என்ன ஆகும், யூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ சில நேரங்கள் நம்ம என்ன முடிவு எடுக்குன்னு தெரியாமல் தயங்கி நிற்கின்ற பொழுதுதான் நமக்கான வழி என்ன பண்ணாது காட்டும். ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் வாசிக்க, நல்லதை வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்மை அறியாமையிலிருந்து நம்மை மீட்டெடுக்கும். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். டிசம்பர் 29. புனித தாமஸ் பெக்கெட். லண்டன் மாநகரில் வாழ்ந்த கில்பர்ட் பெக்கெட் பிரான்ஸ் மெட்டில்டா பெற்றோருக்கு கிபி 1118ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் நாள் பிறந்தார். தாமஸ் பெக்கெட் மெர்டோன் துறவு மடத்தில் ஆரம்ப கல்வியினை கற்ற தாமஸ் கான்டர்பரி பேராயர் தியோபல்டின் உதவியின் பேரில் குடியேற்ற சட்டம் மற்றும் திருச்சபை சட்டத்தில் பட்டம் பெற்றார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய தாமஸ் துறவற பயிற்சி பெற்று கிபி 1154ஆம் ஆண்டு திருத்தொண்டராக அருட்பொழிவு பெற்றார்.
கிபி 1155 ஆண்டு அரசர் 2ஆம் ஹென்ரியின் அரசவையில் முக்கிய பொறுப்பினை வகித்த திருத்தொண்டர் தாமஸ் பெக்கெட் கிபி 1162 ஆண்டு குருவாகவும் அதற்கு அடுத்த நாள் கான்டர்பரி மறைமாவட்ட பேராயராகவும் அருட்பொழிவு செய்யப்பட்டார். அரசனால் அபகரிக்கப்பட்ட தன் மறைமாவட்ட சொத்துக்களை பெறுவதற்காக அரசரிடம் கோரிக்கை வைத்த பேராயர் தாமஸ் அரசன் ஹென்ரியின் நேர்மையற்ற ஆட்சியினை கடுமையாக எதிர்த்தார். அரசன் ஹென்ரியினால் தன் உயிருக்கு ஆபத்து என்பதை அறிந்து கொண்ட பேராயர் தாமஸ் கிபி 1164 ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் தஞ்சமடைய அரசர் 7ஆம் லூயிஸின் பாதுகாப்பில் வாழ்ந்தார். கிபி 1170 ஆண்டு கான்டர்பரிக்கு திரும்பி தன் பணிகளை மேற்கொண்ட பேராயர் தாமஸ் பெக்கெட் கிபி 1170 ஆண்டு டிசம்பர் 29 நாள் ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த போது அரசன் ஹென்ரியால் படுகொலை செய்யப்பட்டார். திருச்சபையின் சொத்துக்களை கட்டி காத்து மக்களுக்கு இறைபணிகளைச் செய்த பேராயர் தாமஸ் பெக்கெட்டினை திருத்தந்தை 3ஆம் அலெக்சாண்டர் கிபி 1173 ஆண்டு பிப்ரவரி 21 நாள் புனிதராக உயர்த்தி அருட்தந்தையர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித தாமஸ் பெக்கெட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் மறை மாவட்டத்திலுள்ள அனைத்து அருட்தந்தையர்களுக்காகவும் அவர்களின் பணிகளுக்காகவும் ஆண்டவரிடம் உருக்கமோடு ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், நம்ம அறியாமையில் இருப்பது தவறில்லை, ஆனால் அதை கடைசி வரை அறிந்து கொள்ளாமல் இருப்பது தான் தவறு. ஸோ அதை அறிந்து கொள்ள முற்படவும் அதற்கான சில செயல்களை செய்வோம் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன பண்ணலாம்? ஸோ அடுத்ததா என்ன செய்ய சொல்றாங்க? நான் அறியாமையில் இருப்பதை அறிந்து கொள்வதற்கு அப்படின்னா நாம் நிறைய பேசுறதை காட்டிலும் நிறைய கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு எல்லாருக்கிட்டே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை நம்ம யாருமே காது கொடுத்து கேட்கறதே கிடையாது. இன்னைக்கு எல்லாமே இன்ஸ்டன்டா ஃபாஸ்டா இந்த உலகம் இயங்கி கொண்டிருப்பதனால இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி கூட ஒரு அரை மணி நேரம் எல்லாரும் உட்காந்து பாக்குறோமானா கிடையாது. ஆனா அதே நிகழ்ச்சியை ஒரு 5 நிமிடங்களாக ஒரு 30 வினாடிகளாக ஒரு ரீல்ஸ் ஆகவோ இல்ல ஷார்ட்ஸ் ஆகவோ பிரிச்சு போடுறப்ப அதுல என்ன பண்றோம்? நம்முடைய கவனத்தை செலுத்துறோம். ஈவன் ஒரு திரைப்படங்களை கூட இப்ப எல்லாருமே முழுமையாக பார்க்கறதுல ஒரு சலிப்பு தட்டுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு கட்டுரை என்ன பண்ணுது சொல்லுது. அப்ப எல்லாருமே என்னன்னா வெரி சீக்கிரமா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல என்ன என்னால சொல்ல முடியும், நான் என்னால பார்க்க முடியும், அதுதான் எல்லாருமே ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம கேட்பதற்கு தயாராக இல்லை. என்னால் கேட்பதற்கு தயாராக இல்லாத பொழுது என்னால் அறிந்து கொள்ளவும் முடியாது. வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனை எடுத்துக்கலாம். அந்த பிரச்சனையை காது கொடுத்து கேட்டிருந்தா என்ன பிரச்சனை என்ன இருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா நாமளா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றவங்களே எனக்கு எல்லாம் தெரியும், நீ வாயை மூடிட்டு சும்மா இரு அப்படின்னு சொல்லி அவங்களே தடுத்து விடுகின்ற பொழுது அந்த பிரச்சனை என்னங்கிறது கடைசி வரைக்கும் நமக்கு அறியாமலே போய்விடுகிறது. ஒரு கட்டத்தில் தெரிய வர்றப்போ எல்லாமே கைமீறி போயிருக்கும். ஐயோ, இது அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா இவ்வளவு சின்ன பிரச்சனை அப்போ என்ன பண்ணிடலாம், சார்ட் அவுட் பண்ணிடலாம், முடிஞ்சிருக்குமே அப்படின்னு தோணும். ஸோ அப்போ அந்த வகையில் நான் அறியாமையிலிருந்து விடுபட நான் பேசுவதை காட்டிலும் அதிகம் நான் செவி கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் என்னென்ன கற்றுக்கொள்ள போகிறோம்ன்றதை தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மன்னருக்கு திடீர் சந்தேகம். புத்திசாலித்தனமாக நான் இந்த நாட்டை ஆண்டு வருகிறேன், முட்டாள்களும் இந்த நாட்டிலே இருப்பார்கள் அல்லவா? ஆமன்னா, நிச்சயமாக இருப்பார்கள். அப்படியானால் நாட்டில் முதல் 5 பெரிய முட்டாள்களை பிடித்து வா, பார்க்க வேண்டும். அமைச்சருக்கு குழப்பம். புத்திசாலிகளை கொண்டு வா என்றால் போட்டி வைத்து கொண்டு அவர்களை நிறுத்தலாம். முட்டாள்களை எப்படி கண்டுபிடிப்பது? சரி மன்னா, இதோ போகிறேன், 1 மாதத்தில் 5 முட்டாள்களோடு வருகிறேன். போனவர் 1 மாதமாக அலைந்து 2 பேரை கொண்டு வந்து நிறுத்தினார். அமைச்சரே, 5 பேரை என்றால் 2 பேரை கொண்டு வந்திருக்கிறீர்களே. சொல்லுகிறேன் மன்னா, இதோ இவன் மாட்டு வண்டியில் அமர்ந்து புல்லுக்கட்டை தலைமையில் சுமந்தபடி பயணித்தான். ஏன் என்று கேட்டதற்கு, ஏற்கனவே வண்டி பாரம், சுமந்து செல்லும் மாடுகளின் சுமைகளை குறைக்க நான் கொஞ்சம் சுமக்கிறேன் என்றான்.
இவன் 5வது பெரிய முட்டாள். இதோ அடுத்தவன், கூரை மேல் வளர்ந்த புல்லை மேய விட எருமையை கூரையை நோக்கி இழுத்து கொண்டிருந்தான். இவன் 4வது பெரிய முட்டாள். களிப்படைந்தோம். எங்கே அடுத்த முட்டாள்? இதோ நான் தான் தீர்த்து வைக்க வேண்டிய பிரச்சனைகள் அரசவையில் அடுக்கடுக்காய் இருக்கும் போது அதை கவனிக்காமல் முட்டாள்களை தேடி அலைந்து கொண்டிருந்தேனே, நான் தான் 3வது பெரிய முட்டாள். கேட்டதும் விழுந்து விழுந்து சிரித்து விட்டார் மன்னர். அரசவையும் தான். சரி, அடுத்த முட்டாள்? அது நீங்கள் தான் மன்னா. நாட்டில் உள்ள ஆயிரக்கணக்கான அவசர வேலைகளில் கவனம் செலுத்தாமல் முட்டாள்களை தேடி அலைய சொன்னீர்களே, நீங்கள் தான் 2வது பெரிய முட்டாள். கேட்டுவிட்டு அரசவையே கப்சிப்பாகி விட்டது. அமைதியை கலைத்தார் அரசர். உனது கருத்திலும் நியாயம் இருக்கிறது, நான் செய்தது தவறுதான். ஒத்துக்கொண்ட மன்னர் கேட்டார், அப்போ அந்த 1வது முட்டாள்? சொன்னார் அமைச்சர், மன்னா, அலுவலகத்திலும் வீட்டிலும் வேலைகள் இருக்கும்போது, 1000 வேலைகள் இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுவிட்டு மாதா டிவியே கதி என இந்த மொக்கை கதையை ஆர்வமாய் பார்த்தபடி அந்த 1வது முட்டாள் யார் என ஆர்வமாய் பார்த்து கொண்டிருக்கிறாரே, அந்த இவர்தான் முதல் முட்டாள். ஆத்தி, கடைசியில் என்னவே முட்டாளாக்கி விட்டாரே இந்த கதை பாதரு அப்படின்னு அடிக்க வராதிங்க. கல்யாணம் மட்டுமல்ல, கதைகளும் 1000 காலத்து பயிர்தான். வாழையடி வாழையாய் வளரும், கிளைகளை விடும், பரவும். முட்டாள் தன்னை ஒரு புத்திசாலி என நினைக்கிறான், ஆனால் உண்மையான புத்திசாலி தான் ஒரு முட்டாள் என்றே நம்புகிறான். ஏண்டி, வெண்டிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் பொரியல், வெண்டிக்காய் அவியல் கூட்டுன்னு வெண்டிக்காயவே தினமும் சமைச்சு தரையே, வெண்டிக்காய் சாப்பிட வச்சு உன் புருஷனை ஜீனியஸ் ஆக்கி உலகத்திற்கு காட்டுறதுக்கு தானே அப்படின்னு கொஞ்சிக்கிட்டே புருஷன் கேட்க பொண்டாட்டி சொன்னால, சே அதெல்லாம் இல்லைங்க, வெண்டிக்காய் அதிகமா சாப்பிட்டா மூளை வளரும்னு சொல்றதெல்லாம் பொய்ன்னு இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு தான். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் அறியாமையிலிருந்து நான் விடுபட, அறியாமையிலிருந்து நான் வெளிவர, நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததாக. பெரும்பாலும் இது நடக்கும் நம்ம கிட்ட. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் என்ன தப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்புலேருந்து இப்போ ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாமா, இல்லை அந்த தப்பை இன்னும் மேம்படுத்தி சொல்லலாமா, இல்லை அவங்களை குற்றம் சாத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடியாக இருப்போம் இல்லையா? அப்படி ரெடியாக இல்லாமல் அவர்களுக்கும் ஏன் அந்த தவறு நடந்தது அப்படின்ற அந்த இடம், அந்த அறியாமையிலேருந்து நம்ம வெளியே நம்ம அறிவுபூர்வமாக அதை சிந்திக்கவும் அதை பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் அதே மாதிரி நமக்கும் ஏதாவது ஒரு தவறு நடந்தால் இந்த தவறு எதனால் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணுமே தவிர, இந்த தப்பு இவங்களால தான் நடந்துச்சு, அவங்களால தான் சொல்லிட்டு மறுபடியும் சுட்டி காட்டக்கூடாது யாரையும். கண்டிப்பா நாம அந்த மனநிலைக்கு, நீங்க சொன்ன மாதிரியான ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம். என்னுடைய தவறில் இருந்தும் அதற்கான காரணம் என்ன என்பதை அறிந்து அதை திருத்திக் கொள்ள நான் முற்படுகின்ற பொழுதும், பிறர் ஒரு தவறு செய்து அதனால் அவங்க அனுபவிக்கக்கூடிய அந்த நிலையில இருந்து, ஓகே இந்த தவறு செஞ்சா இப்படிப்பட்ட நிலைக்கு நம்ம ஆளாயிரும், அந்த தவறை நாம் செய்யக்கூடாதுங்கிறத பிறருடைய தவறுகளிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிங்கிற மனநிலைக்கு நாம் வருகின்ற பொழுது நிச்சயமாக அறியாமையிலிருந்தும் நம்மால் வெளிப்பட முடியும். இன்னும் எப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று கலைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசுடைய ஆளுமையில் அவரது உவமைகள், அவரது போதனைகள், அவருடைய அறிவுரைகள் அடங்கி இருக்கின்றன. அவை இயேசு யார் என்பதை நமக்கு எடுத்து சொல்கின்றன. கலைகளை பற்றிய இயேசுடைய பார்வை சுவையானதாக இருக்கிறது. மத்திய நற்செய்தி 13வது அதிகாரத்தில் வயலில் தோன்றிய களைகள் ஓமை 13:24 முதல் இந்த ஓமையை வருகிறது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான். அந்தோ பரிதாபம். இந்த ஊழியர்கள்லாம் கொஞ்சம் சோம்பேறிகளாக இருந்திருக்காங்க, விழிப்பாக இல்லை, தூங்கி விட்டார்கள். பகைவர்கள் களைகளை விதைத்து விட்டார்கள். இப்போ களைகளை பற்றி இவர்கள் கவலைப்படுகிறார்கள். பணியாளர்கள் 27 ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி? அதுக்கு அவர் சொல்கிறாரு, இது பகைவனுடைய வேலை. அப்போ அவங்க கேட்குறாங்க, நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உங்களுடைய விருப்பம் என்ன? அவர் சொல்கிறாரு, வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையை நீங்கள் பிடுங்கி விடக்கூடும். அறுவடை வரை 2ஐயும் வளர விடுங்கள்.
அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வதோடு முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இதனுடைய செய்தி என்ன? களைகளை பற்றி கவலைப்படாதீர்கள், அவை தானாகவே அழிக்கப்படும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்வில் களைகளை பற்றி கவலைகள், நாம் நல்ல விதையெல்லாம் விதைத்தோம், களைகள் எப்படி வந்து சில சமயத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றி கவலைப்படுகிறார்கள். இந்த பையன் நல்லா தானே இருந்தான், இப்போ எப்படி மாறிட்டான், எப்படி கெட்டு போயிட்டான், இந்த மகள் நன்றாகத்தான் இருந்தால் இப்படி ஆயிட்டாளே என்றெல்லாம் பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றி கவலைப்படுகிறார்கள். களைகள் பிள்ளைகளுடைய வாழ்வில் வந்துவிட்டன. அதற்கு பெற்றோரும் காரணமாக இருக்கலாம். அவர்கள் தூங்கி விட்டார்கள், ஆகவே பகைவன் வந்து களைகளை விதைத்து விட்டான். பெற்றோர் விழிப்பாக இருக்க வேண்டும், அது ஒரு செய்தி. ஆனால் இன்று நான் பகிர்கிற செய்தி, களைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். களைகள் அழிக்கப்படும், உரிய நேரத்தில் அவை நீக்கப்படும். நாம் திருப்பாடல் 37 சொல்லப்பட்டிருக்கிறது, தீமை செய்வோரை கண்டு மனம் புழுங்காதே, பொல்லாங்கு செய்வாரை கண்டு பொறாமைப்படாதே, அவர்கள் புல்லை போல விரைவில் உலர்ந்து போவார்கள். ஆகவே கடவுள் களைகளை களைந்து விடுவார். எனவே நாம் சற்று அதற்குரிய நேரம் வருவரை காத்திருங்கள். ஒன்றில் நீங்கள் விழிப்பாக இருந்திருக்க வேண்டும், நீங்கள் விழிப்பாக இல்லை, எனவே களைகள் வந்துவிட்டன. இனி அவற்றை களைவதில் நீங்கள் உங்களுடைய நேரத்தை வீணாக்க வேண்டாம், சற்று பொறுமையாக இருங்கள். களைகள் உரிய நேரத்தில் நீக்கப்படும். கடவுளை நோக்கி மன்றாடுங்கள் என்பதுதான் இயேசு தருகிற செய்தியாக இருக்கிறது. களைகளை பற்றி கவலைப்படாமல் இறைவனிடம் நாம் ஒப்பு கொடுப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. அடுத்ததாக அறியாமையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் நாம் என்னென்ன செய்ய வேண்டும்? ஸோ என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா, சின்ன வயசில் மறைக்கல்வி கிளாஸ் அட்டன் பண்ணும்போது எங்கள் குழந்தை சாமின்னு ஒரு சார் வந்து கிளாஸ் எடுத்தார். அவர் வந்து அப்போ எங்கள் ஆர்சி ஸ்கூல் பிரைமரி ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டராக இருந்தார். அப்போ அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாத, குருட்டுத்தனமா நம்பாத, ஃபர்ஸ்ட் அது உண்மைதானான்னு என்ன பண்ணு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டிசம் கிளாஸில் அவர் சொல்லுவார். இப்போ அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் அதுதான், வெரிஃபை இட் பிஃபோர் யூ பிலீவ். நம்புறதுக்கு முன்னாடி அது உண்மைதானா. ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை பத்தி நம்ம கிட்ட ரொம்ப குறை சொல்றாங்க, அப்போ அதே கண்ணோட்டத்தோட அந்த நபர் நம்ம என்ன கூடாது, அப்போ அந்த குறை உண்மைதானா, அந்த உண்மைத்தன்மை என்ன தெரிஞ்சுக்கணும். பல நேரங்கள் நாம் அதை தெரிந்து கொள்வதற்கோ அறிவதற்கோ என்ன பண்றது, உட்படுவதே கிடையாது. அதனாலதான் நம்ம எதுல இருக்கிறோம், அறியாமையிலேயே இருக்கிறோம். நம்மளுடைய குடும்பத்துல பத்தி, நான் வீட்டுக்கு அன்னைக்கு போனேன், எல்லா தாத்தா பாட்டி எல்லாம் பேசினாங்க, அன்னைக்கு மாமா என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப வீர ஆவேசமா ஆதங்கத்தோட ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட எமோஷனலா கனெக்ட் பண்றாருன்னா, எல்லாருமே எளிதில் ட்ரிகர் ஆகக்கூடியவங்க, எமோஷனலி ட்ரிகர்டு. நம்மளாம் எமோஷனல் ரொம்ப வீக்கான மக்கள். அப்போ ஒருத்தர் ரொம்ப கோவம் பொங்க இப்படிலாம் பண்ணிட்டாருன்னு சொன்னா நமக்கு உடனே என்ன ஆயிருது, நரம்பு முறுக்கேறி கோவம் வருது, சூடு ஏறுது. ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையா தான் அவர் சொல்லக்கூடிய விஷயம் உண்மைதானா, எத்தகைய சூழல்ல அவர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாரு, இல்ல அவர் உண்மையிலே பயன்படுத்தினாரா அந்த வார்த்தைகளை, இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணாம வெரிஃபை பண்ணாம நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை நம்ப கூடாது. ஒருவேளை அப்படி நம்பக்கூடிய நம்பரா நான் இருக்கிறேன்னா ஈஸியா என்னை யாராலும் என்ன பண்ணிடுவாங்க, மிஸ்யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அதை வெரிஃபை பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போதுதான் அறியாமையிலிருந்து விடுபட முடியும். இன்னும் எப்படிலாம் விடுபட முடியும்ன்றதை நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிற கல்பனா, அறியாமையில் இருக்கின்ற நாம் அறியாமையிலிருந்து விடுபட செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? நம்ம ஒரே இடத்துல இருந்துட்டு நம்ம எல்லாமே கத்துக்க முடியுமா அப்படின்னா பாசிபிளே கிடையாது இல்லையா? ஸோ நம்ம ஒவ்வொரு இடங்களுக்கும் போறப்போ ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவ ரீதியாக நம்ம நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். அதுதான் அடுத்ததும் சொல்றாங்க. நீங்க ஒரே இடத்துல இருந்துட்டு எல்லாத்தையுமே கத்துக்க முடியும்னா முடியாது. அப்போ நீங்க நிறைய கத்துக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்களுக்காக நிறைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஸோ லேர்ன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ். இது எனக்கு சொல்லும்போது என்னுடைய வானொலி நிலையத்தில் வேலை செய்த தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவர், அவர் தான் ஹெட்டாக இருந்தார், வானொலி நிலையத்தின் இயக்குனராக இருந்தார். ஸோ அவர் எனக்கு ஞாபகத்துக்கு வர, ஏன் அப்படின்னா அவர் நாங்கள் எஃப்எம்ல பேசக்கூடிய விஷயம், நாளைக்கு நான் எஃப்எம்ல போய் பேச போறேன்னா முந்தின நாளே நான் பேசக்கூடிய விஷயத்த ரிட்டர்னில் நான் அவருக்கு என்ன பண்ணணும், ஸ்கிரிப்டாக நான் கொண்டு போய் கொடுக்கணும். அந்த ஸ்கிரிப்ட் அவர் பார்த்து அதை அப்ரூவல் பண்ணால் தான் நான் என்ன பண்ண முடியும், ஆன் இயரில் பேச முடியும். அப்போ சில நேரங்களில் சில விஷயத்தை மார்க்கெட் அதை அண்டர்லைன் பண்ணி இல்லை ரவுண்ட் பண்ணி இதுக்கான சோர்ஸ் என்னன்னு எங்கள் கிட்ட கேட்பார். அப்போ நாங்கள் வந்து இணையதளத்தில் பார்த்தோம், அந்த நெட்டில் பார்த்து அதை பார்த்தோன்னு சொன்னால் அதை அடிச்சிருவார், இதை நீ சொல்ல கூடாது அப்படிம்பார். அப்போ ஒரு டைம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம், நிறைய ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி வைப்பார். நம்ம மோஸ்ட்லி கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கறதுனால இன்டர்நெட்ல எடுத்து நம்ம இன்டர்நெட்டை மேய்ஞ்சி என்ன பண்ணுவோம், எழுதி கொடுப்போம். அதில் எல்லாத்தையும் அடிச்சு வைப்பார். டென்ஷன் ஆகி ஒரு நாள், இதை ஏன் இன்டர்நெட்ல உள்ளது நீங்க பேச விட மாட்டேங்க, இதில் நானாவா சொன்னேன், இன்டர்நெட்ல போட்டுக்கு தானே சொன்னேன் அப்படின்னாரு.
அப்போ அவர் சொன்னாரு, இப்போ புக் பிரிண்டட் அப்படின்னா ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஆராய்ச்சி பண்ணி எழுதி அதை ஒரு 4-5 பேர் அதை ப்ரூஃப் பார்த்து, அதை ப்ரூஃப் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பப்ளிஷ் ஆயிருக்குது. அப்போ அது இருக்கக்கூடிய விஷயம் உண்மையா இருக்கும்னு என்ன பண்ணலாம், நம்மளால உறுதிப்பட சொல்ல முடியும். ஆனா இன்டர்நெட்ல யாருனாலும் எடிட் பண்ணலாம். நீ நினைச்சா எடிட் பண்ணலாம், நான் நினைச்சா எடிட் பண்ணலாம், யாருனாலும் என்ன பண்ணலாம், எடிட் பண்ணலாம். ஸோ அப்போ அதுல யார் செய்தி எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், மாத்தி சொல்லலாம். அப்போ வானொலி நிலையத்துல நம்ம வேலை பார்க்குறோம், நம்ம ஒரு தகவலை சொல்றோம் அப்படின்னா அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருக்க வேண்டும். அப்ப அதுக்கு நீ நிறைய என்ன பண்ணணும், கத்துக்கணும், நிறைய படிக்கணும். வெறும் இணையதளத்தை மட்டும் நீ என்ன பண்ணக்கூடாது, நம்பி இருக்க கூடாது அப்படின்னு சொன்னா. ஸோ அதுதான் இங்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ நான் ஒரு விஷயத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் நான் ஒரு கடிவாளம் கட்டிவிட்ட பாதையில இவ்வளவுதான் நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னா நம்மளால அதுக்குள்ள என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை மட்டும் கற்றுக்கொள்ள முடியும். ஸோ அப்போ அந்த அறிவை விசாலமாக்கு, பார்வையை அகண்டமாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ நம்ம அறிவை விசாலமாக்க, பார்வை அகண்டமாக்க, சுத்தி என்ன நடக்குது எல்லா இடத்திலும் இருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் அறியாமையிலிருந்து விடுபட முடியும். இன்னும் தொடர்ந்து பேசலாமா? இப்ப அடுத்த பகுதியை பார்ப்போம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றியோடு வாழ வழியை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நமக்கு இதோ பேரறிஞர் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அழகான ஒரு வழிமுறையை சொல்லிக் கொடுக்கின்றார். அவர் கூறுகிறார், I am convinced that my life belongs to the whole community, and as long as I live, it is my privilege to do it whatever I can. எனது வாழ்வு மனு குலத்திற்காகவே என்பதை உறுதியாக நான் அறிவேன். மனித சமுதாயத்திற்கு என்னால் இயன்ற நன்மையை செய்வதையே என் பெருமையாக நான் கருதுகிறேன். நண்பர்களே, வெற்றி அடைய நாம் விரும்புகிறோம். ஆனால் அந்த வெற்றி என்பது தனி மனித வாழ்வின் வெற்றி அல்ல. காரணம், மனிதராகிய நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுமமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே மற்றவர்களோடு சேர்ந்து வாழுகின்ற அந்த குழும வாழ்விலே நான் வெற்றியோடு வாழ வேண்டும் என்றால் என்ன வழி? அடுத்தவர்களிடமிருந்து எனக்கு என்ன கிடைக்கும் என்ற அந்த எண்ணம் இல்லாமல் எனது வாழ்வு மற்றவர்களுக்காகவே. எனவே என்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனித சமுதாயத்திற்கு என்னால் இயன்ற நன்மையை நான் செய்வதுதான் எனக்கு வெற்றியை கொண்டு வரும். அதுதான் எனக்கு பெருமையை கொண்டு வரும், எனக்கு மன நிறைவையும் அளிக்கும். எனவே நீங்கள் வாழ்விலே வெற்றி பெற விரும்புகிறீர்களா? வெற்றி மனிதர்களாக வாழ விரும்புகிறீர்களா? உங்களால் இயன்ற நன்மையை உங்களை சுற்றி இருக்கின்ற இந்த மனுக்குலத்திற்கு, மனித சமுதாயத்துக்கு நன்மை செய்வதை குறிக்கோளாக கொண்டிருங்கள். உங்களால் முடிந்த எல்லா நன்மைகளையும் செய்யுங்கள். அப்போது உங்கள் மனதிலே ஒரு நிறைவு இருக்கும். உங்கள் வாழ்வு வெற்றி வாழ்வாக அமையும். முயற்சி செய்வோமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மிக சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. உண்மையாவே ஒரு சிறப்பான தலைப்படுத்த நம்ம பேசிட்டு இருக்கோம். அறியாமை எல்லோருக்குள்ளும் இருக்க ஒன்றுதான் அது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல இருந்து நம்ம விடுபடணும்னா என்னப்பா பண்ணணும் அப்படின்னு அடுத்ததான் என்ன பண்ணணும்? ஸோ அடுத்ததா அறியாமையிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, எனக்கு எல்லாம் தெரியாதுங்கிறத ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று. எல்லாம் நம்ம ஈகோவை டச் பண்ணக்கூடிய விஷயம். எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு. ஆனா நமக்கு ஒண்ணுமே தெரியலைங்கிறத நாம் என்னைக்கு ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பந்தான் வந்து நாம் அறியாமையிலிருந்து விடுபட முடியும். வீட்டில் ஏதோ குடும்ப பிரச்சனை, நம்ம போய் யார்கிட்ட ஒருத்தர் சொல்றோம், எனக்கு எல்லாம் தெரியும், நீ ஒன்றும் பேசாத அப்படின்னு சொன்னா, சரி ஓகே என்ன சொல்லுங்க, கேட்கலாம், என்ன சொல்லுங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த பதில் கொஸ்டின் போட்டு சொல்ல. அப்பந்தான் அவருக்கு தெரியும் ஓகே ஒன்றும் தெரியல அப்படிங்கிறது. பல நேரம் நாமளும் என்ன பண்ணிருப்போம், அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்திருப்போம். எனக்கு எல்லாம் தெரியும், நீ ஒன்றும் சொல்லாதுன்னு சொல்லி. அப்போ யாராவது நம்ம கிட்ட வந்து அப்படியே நீ தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி பார்ப்போம், கரெக்டா சொல்றியான்னு இருக்கான்னு அப்படின்னு செக் பண்ணாங்கன்னா தான் தெரியும். ஆனா பல நேரம் யாருமே அப்படி என்ன பண்றதில்ல, செக் பண்றதில்ல. அந்த கோவத்தோட அப்படியே என்ன பண்ணிடுவோம், கடந்து போய் விடுகிறோம். ஸோ அப்போ முதலில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு எல்லாம் தெரியும்னு கிடையவே கிடையாது. கல்வி கரையில கற்பவர் நாள் சில, அது மாதிரி சொல்லுவாங்க, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்மை தாண்டி. அப்போ அதையெல்லாம் எனக்கு தெரியுமா, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு ஒரு ஃபிளைட் எடுத்து ஓட்ட தெரியுமா, தெரியாது. எனக்கு என்ன ஃபீல் என்ன இருக்கோ அதை மட்டும். அதுலேயுமே அது எவ்வளவோ அட்வான்ஸ்டு போயிருக்குது. நம்ம அதில் ஏதோ ஒரு புள்ளி அளவு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கற்றறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, எனக்கு எல்லாம் தெரியும். அப்படி மைண்ட் செட்டில் நான் இருந்தேன்னா என்னை விட அறியாமையில் இருக்கக்கூடிய மூடர் வேற யாருமே கிடையாது. ரொம்ப அழகான வார்த்தை அறியாமை அப்படின்றது. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு பெருசா புதையல் இருக்கு, புதைஞ்சிருக்கு அப்படின்றது இப்பதான் தெரிய வருது. இன்னும் நம்ம தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம்.
மாதா தொலைக்காட்சிகள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். சட்டம் இயற்றுகிற தன்மையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியராகிய நாம் என்ற இன்றைய தலைப்பில் நாம் மிக முக்கியமாக பார்க்க போவது, எப்போ உள்நாட்டையே பேசிட்டு இருக்கோமா, சரி, வெளிநாடுகளோடு கூடிய உறவு, அங்கே சட்டம் இயற்றுவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அயல்நாட்டு உறவு என்பது இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. சர்வதேச உறவுகள் இல்லாம எந்த நாடு தனித்து வாழ முடியாது. எல்லா நாடுகளும் ஏதாவது ஒரு நாடுகளுடன் உறவு உடன்படிக்கை போட்டு தான் இருக்குது. அது போரில் இருந்து பாதுகாப்புக்காக இருக்கலாம், அல்லது வாணிபத்துக்காக இருக்கலாம், பொருளாதார வளர்ச்சிக்காக இருக்கலாம், அரசியல் உறவுகளுக்காக இருக்கலாம். பல்வேறு காரணங்களுக்காக அயல்நாட்டோடு கூடிய உறவு உடன்படிக்கை என்பது இன்று இயலாத, இன்று அது இல்லாமல் வாழ முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. உலக அளவில் நமக்கு தெரியும், ஐக்கிய நாடுகள் அவை தான் எல்லா நாடுகளையும் ஒருங்கிணைத்து செல்கின்ற ஒரு அவையாக இருக்கிறது. அதிலேயே பாதுகாப்பு சபை இருக்கிறது, சர்வதேச நீதிமன்றங்கள் இருக்கின்றன, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்கள் இருக்கின்றன. அது குறிப்பாக சர்வதேச அளவில் மனித உரிமை சம்பந்தமான ஏராளமான ஆவணங்கள் இருக்கின்றன. அப்ப இதுல எல்லாம் என்ன இந்தியாவுடைய நிலைப்பாடு, எப்படி அதை எப்படி இந்தியாவில் செயல்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பிரிவு 253 அதை பற்றி மிக தெளிவாக சொல்லுகிறது. உலக அளவிலான உடன்படிக்கைகளை எப்படி சொல்றோம்னா, நாம் அந்த உடன்படிக்கைகளை நம்முடைய நாட்டு பாராளுமன்றத்தில் அதை பேசி, அந்த உடன்படிக்கைகளில் நாம் கையெழுத்து இட்டிருந்தால், கையெழுத்து இடல அப்படின்னா பிரச்சனை இல்லை, கையெழுத்து இட்டிருந்தா நம்ம நம்முடைய நாட்டில் அவற்றை செயல்படுத்துவதற்காக ஒப்புதல் கொடுக்கிறோம் என்பது பொருள். அதை ஒப்புதல் கொடுத்ததால் நம்ம நாட்டில் அதை ஒரு சட்டமாக இயற்றி அதை நம்ம நாட்டில் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அந்த ஷரத்துக்களை நம்ம நாட்டில் நம்ம அமல் பண்றதுக்கு நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இதுதான் அந்த பிரிவு 253 சொல்லுகிறது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு உடன்படிக்கையில கையெழுத்து போட்டதுனால இங்க செயல்பாட்டுக்கு அது வராது. மாறாக கையெழுத்து இட்டதால் நம்முடைய பாராளுமன்றம் ஒரு சட்டமாக அதை உருமாற்றுகிறது. அந்த சட்டத்துல ஒருவேளை ஒரு சில பகுதிகளை விடலாம், இந்திய நாட்டிற்கு தேவையான ஒரு சில பகுதிகளை சேர்க்கலாம், அதை கொஞ்சம் மெருகூட்டலாம், அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை செய்யலாம். பட் உடன்படிக்கையை மாற்ற முடியாது. அது அந்த சட்டம் அமலுக்கு வருகிறது. அதுல குறிப்பாக எந்தெந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று அயல் நாடுகள்கிட்ட நான் செய்து கொள்கிற ஒப்பந்தமாக இருக்கலாம், ஒன்று. ரெண்டாவதாக அயல் நாடுகள்கிட்ட நான் சொல்லுகிற உடன்படிக்கைகள் அப்படின்னு சொன்னா கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லும். ஒப்பந்தங்கிறது கான்ட்ராக்ட், உடன்படிக்கை என்பது கவர்னன்ட். இது சர்வதேச மனித உரிமை உடன்படிக்கை, இந்த மாதிரிப்பட்டது. பெண்கள் தொடர்பான மாநாட்டு உடன்படிக்கை, இந்த மாதிரி. மூணாவது நம்ம என்ன, சில நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு ஏற்பாடு, ஒரு யூனியன் மாதிரி ஒரு இதை உருவாக்கலாம். இப்போ உதாரணமா சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து சார்க் அப்படின்னு, SAARC அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறோம். ஷாங்காய் அமைப்பு அப்படின்னு ஒன்று சைனா உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இப்போ யூரோ, அவங்க யூரோப்பை பொறுத்த மட்டும் அவங்க ஒரு அமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க. ஓபக் அப்படின்னு சொல்றது ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான ஆப்பிரிக்கன் யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட ஏற்பாடுகள், அதாவது பல நேரங்கள் இப்போ நம்ம பல ஏஷியன் அப்படிங்கிற அமைப்புல நம்ம உறுப்பினராக இருக்கிறோம், ஆயில் கண்ட்ரீஸ்ல நம்ம உறுப்பினராக இருக்கிறோம், நேட்டோ அப்படிங்கிறது ஒரு அமைப்பு, இதை மாதிரி. அப்ப இந்த ஏற்பாடுகளை இணைஞ்சிருந்தோம்னால அதுவும் இங்க பாராளுமன்றத்தில் ராட்டிஃபை பண்ணப்படணும், அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அல்லது ஒருவேளை ஒரு மாநாட்டில் அல்லது ஒரு கூட்டத்தில் நம்ம ஒரு சில முடிவுகளை எடுக்கிறோம், அதுவும் இங்க வரும்பொழுது நாடாளுமன்றத்தில் அதை நம்ம ஒரு சட்டமாக கொண்டதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த சவுத் ஏஷியாவில் இருக்கிற இந்த நாடுகள், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இது பாகிஸ்தான், மாலத்தீவு, இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு மாநாடு நடத்துகிற, அந்த மாநாட்டில் முக்கியமான முடிவுகள், ஓகே இனிமேல் இங்கே ட்ரக்கு கடத்துறது ஏதாவது இருந்துன்னு சொன்னால் ஒவ்வொரு நாடு இந்த ஒத்துழைப்பு கொடுக்கணும், ஆயுதங்கள் கடத்துறதுன்னா இந்த ஒத்துழைப்பு கொடுக்கணும், இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு இருந்ததுன்னா அதற்கான ஒரு சட்டத்தை, தீவிரவாதமாக இருக்குன்னா அதுக்கான ஒரு சட்டத்தை உருவாக்குது. அப்படி பாராளுமன்றத்தில் அந்த சட்டங்களை ஏற்றுகிறோம். அது நாடு முழுவதற்கும் அல்லது இந்த நாட்டினுடைய ஒரு பகுதிக்கும் செல்லுபடியாகிற சட்டங்களாக மாறுகிறது. அந்த அயல் நாட்டு அந்த நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த ஒப்பந்தங்கள், உடன்படிக்கைகள், ஏற்பாடுகள், மாநாட்டு தீர்மானங்கள் நம்முடைய நாட்டில் அமல் செய்யப்படுகிறது. இந்தியாவில் மனித உரிமை ஆணையம், மனித உரிமை ஆவணங்கள் எல்லாம் அப்படிதான் வந்துச்சு. பல்வேறு உடன்படிக்கைகள் இந்த நாட்டில் செயல்படுத்தப்பட்ட பிறகுதான் நம்ம பல்வேறு கமிஷன்ஸ் அது இதெல்லாம் இங்கே உருவாச்சு. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இந்தியா எப்போதும் சர்வதேச அரங்கில் மதிப்பு மிக்க ஒரு நாடாக, சர்வதேச உடன்படிக்கைகளோடு ஒத்துப்போகிற ஒரு நாடாக இருப்பது என்பது நமக்கு பெருமை. அவற்றை வெறுமனே வாயளவில் மட்டும் செயல்படுத்தாமல்
மனதளவிலும் முழுமையாக செயல்படுத்துவதற்கு அரசுகள் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் அறியாமையிலிருந்து விடுபடுவதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள். அடுத்தது என்ன சொல்றாங்க? எஸ், நம்மளுடைய நிஜ வாழ்க்கையில் நாம் என்ன கற்றுக்கொண்டு இருக்கின்றோமோ, என்ன கற்றுக்கொண்டோமோ அதை வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். அது மாதிரி அதை செய்து பார்த்தால்தான் நம்ம அறியாமையில இருக்குமா இல்ல அதுல இருந்து வெளியே வந்திருக்குமான்றது தெரிய வரும். கண்டிப்பா. நைட்டு 12 மணிக்கு பணம் வரத்துக்கிட்ட போய் நின்று ஆணி அடிச்சா பேய் வரும்னு ஒருத்தன் சொல்றாங்க அப்படின்னா செஞ்சு பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லை. செஞ்சு பார்த்தா தான் உண்மையிலே பேய் வருதா இல்லையான்னு என்ன ஆகும் தெரியும். நான் வரல போலாம் நீங்களே பாருங்க. எனக்கு காலேஜ் 3rd இயர் படிக்கும் போது எங்களுக்கு வந்து பிசி அசம்பிளிங் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா பேப்பர், ECC பேப்பர் இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா கிரெடிட் கோர்ஸ். அப்போ அதில் ஒரு கம்ப்யூட்டரை எப்படி பிரித்து திரும்ப அதை அசம்பிள் பண்ணி அதில் OS ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு எங்களுக்கு என்ன பண்ணாங்க சொல்லி கொடுத்தாங்க. கற்றுக்கிட்டோன்னே கையும் காலும் பரபரன்னு இருக்கும். நமக்கு அப்போ கற்றுக்கிட்டதை செஞ்சு பார்க்கறதுக்கு என்ன கிடையாது, எந்த சிஸ்டம் வீட்டில் எதுவுமே என்ன கிடையாது. அப்போ தம்பி ஒருத்தர் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். மேபி ப்ரோக்ராம் பார்த்தாருன்னா இன்னைக்கு தான் அவருக்கு அந்த உண்மை தெரிய வரும். ஏன்னா அவர் என்னை கூப்பிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, அண்ணா எங்கள் வீட்டில் சிஸ்டம், ஏன்னா எங்கள் பேட்சில் கம்ப்யூட்டர் படித்த ஆள் நான் தான், நானும் என் ஃப்ரெண்டு டென்ஸுக்கு 2 பேர் தான். அப்போ ஃபோன் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி வீட்டில் கம்ப்யூட்டர் வாங்கியிருக்காங்க, ஆனால் உள்ள எல்லா பார்ட்ஸும் கரெக்டாக இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது, அதை பற்றி நாலேஜே கிடையாது, கொஞ்சம் வந்து மாட்டிக்கிச்சுடான்ற மாதிரியா அவங்க அவர் பார்த்துட்டு தானே. ஸோ அப்போ என்னன்னா அப்படி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. நான் என்ன பண்ணிட்டேன், போயாச்சு. போனால் நமக்கும் அதை பிரித்து இதெல்லாம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் லேபில் பண்ணதோட சரி, ரியல் டைமாக ஒர்க்கை கூட என்ன பண்ணுறது செஞ்சது கிடையாது. சிஸ்டமை பிரித்து திரும்ப கலெக்டி மாட்டினது கிடையாது. எல்லாத்தையும் மதர் போர்டு வரைக்கும் எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு, கழட்டி போட்டாச்சு. இப்போ எப்படி எதை எங்கே மாட்டணும்னு என்னாகல தெரியல. அவன்கிட்ட போயிட்டு, டே தம்பி ஒரு 2 நிமிஷம் டூல்ஸ் வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து என் லேப்டாப் ஆன் பண்ணி லேப்டாப்பில் யூடியூப்பில் எப்படி அந்த மாடல் போர்டை அசம்பிள் பண்ணணுங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து அந்த வீடியோவை பார்த்துட்டு திரும்ப லேப்டாப்பை கையோட தூக்கிட்டு போய் அங்கே உட்காந்து என்ன பண்ணோம்னா அதை அகைன் திரும்ப ரீஅசம்பிள் பண்ணோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நம்ம சில நேரங்களில் கற்றுக்கொண்ட விஷயத்தை என்ன பண்ணுறது கிடையாது, ப்ராக்டிஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ தான், அது நம்ம பயிற்சி ஆகின்ற பொழுது தான் அறியாத ஒரு விஷயத்தை, ஏன்னா அந்த டைம் நம்ம படித்ததை காட்டிலும் செஞ்சு பார்க்குறப்ப இன்னும் கூடுதலாக நமக்கு என்ன பண்ணுவோம், ஞானம் நமக்கு. அது சொல்லுவாங்களே, படிக்கிறத விட நீங்க எழுதி பாருங்க இன்னும் ஞாபகம் இருக்கும்னு, அந்த மாதிரி தான். நிச்சயமாக அதை நாம் செய்முறையாக செய்கின்ற பொழுது இன்னும் நம்முடைய அறிவை அது விசாலமாக்கும். இன்னும் இது போல வர விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வாழை சாகுபடியில் நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, இலைகள் மஞ்சளாகி உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டத்தை கொடுக்குற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். இந்த மழைக்காலம் முடிஞ்ச காலத்தில் நமக்கு என்ன தொல்லை வரும் அப்படின்னு சொன்னால், மழைக்காலம் முடிஞ்சினாலே மண்ணில் இருக்கக்கூடிய சாம்பல் சத்து வெளியே போயிடும், தழைச்சத்து வெளியில் போயிடும். அதனால் அதை நம்ம திருப்பி கொடுக்கலன்னா, முக்கியமாக சுண்ணாம்பு சத்தோடு சேர்ந்த சத்துக்களை கொடுக்கலன்னா, உங்களுக்கே தெரியும் வாழை மரம் நிமிர்ந்து நிற்கிறதுக்கு காரணமே சாம்பல் சத்தும் சுண்ணாம்பு சத்தும். இது ரெண்டும் இல்லைன்னா நமக்கு ரொம்ப சிரமமாகும். அப்போ இதை ரீசார்ஜ் பண்ணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உடனடியாக தென்னை வாழை தோப்பு வச்சுருக்கவங்க என்ன பண்ணணும்னா, 200 லிட்டர் தண்ணியில் 20 கிலோ கடையில் விற்கக்கூடிய செவுத்து கடிக்கிற சுண்ணாம்பு அல்லது கிளிஞ்சல் சுண்ணாம்பு, அது கூட குறைந்தபட்சம் 1 லிட்டர் பொட்டாஷ் பாக்டீரியா இதை கலந்து, அதே மாதிரி ஹியூமிக் பவுடர் இருந்தால் 1 லிட்டரு இதை கலந்து வச்சுட்டு, முடியும்னா ட்ரைகோடர்மா விரிடி உங்கள் பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் விற்கும், 1 லிட்டரு வேளாண்மைத்துறை அலுவலகத்தில் இருக்கும், 1 லிட்டரு வாங்கி போட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு நாள் கழித்து மரத்துக்கு 1 லிட்டருன்னு ஊற்றிடுங்க. அப்படி ஊற்றிட்டாலே என்னென்ன கிடைக்கும், சுண்ணாம்பு கொடுத்ததுனால சுண்ணாம்பு சத்து கிடச்சிரும், பொட்டாஷ் பாக்டீரியா போட்டதுனால சாம்பல் சத்து கிடச்சிரும், ட்ரைகோடர்மா விரிடி அழுகலுக்கு சரி பண்ணும், புதிதாக சத்து கிடைக்கிறதுக்கு மீன் அமிலம், ஓகேங்களா, அல்லது ஹியூமிக் அமிலம். இப்படி செய்கிறப்ப நமக்கு வந்த நோய்கள் குறையவும் அல்லது இல்லாமல் போகவும், அது நமக்கு விளைச்சல் சரியாக இருக்கவும் பெரிய வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து 2வது முக்கியமான விஷயம் என்னென்னா, முக்கியமாக தரைவழியில் கொடுக்குறப்ப ட்ரைகோடர்மா விரிடி தவிர ட்ரைகோடர்மா விரிடியோட பாசிலோமைசிஸ் அந்த திரவத்தை 1 லிட்டர் கலந்துக்கிட்டா, இந்த காலத்தில் மழைக்காலம் முடிஞ்சோடனே, நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம், மழைக்காலம் முடிஞ்சோடனே நூற்புழு தாக்கம் வரும், நெமட்டோடு தாக்கம் வரும்,
மண் காயிறப்ப நெமட்டோடு தாக்க வரும்னு சொல்லியிருக்கோம். அதாலையும் வேர்கள் கடிக்கப்பட்டு அழுகி இது வர வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை தான் சரி பண்ணணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். சரிங்களா? இந்த திரவங்கள் மட்டும் கொடுத்துக்கிட்டாலே நல்லா வருங்க. அதே மாதிரி ஈயம் கரைசல் 1 லிட்டர் தாய் திரவம் வாங்கி 20 லிட்டர் போட சொல்லியிருந்தோம். அந்த திரவம் உங்கள் கையில் இருக்கும் பட்சத்தில் 100 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்து இலைகளில் ஸ்ப்ரே பண்ணிக்கணுங்க. அப்படி தெளிக்கிறப்ப, ஏன்னா பனிக்காலத்தில் இது மாதிரி தெளிக்கிறப்ப இலைகளுக்கான ஒரு ஈரம் கிடைக்கும், காயாமல் இருக்கும், ஈரம் கிடைக்கும். காற்றுலேருந்து வரக்கூடிய நோய் நமக்கு இலையில் ஒட்டாமல் சொரன்னு இருந்தால் ஒட்டிடுங்க. நல்ல வலுவலுன்னு இருக்கிற மாதிரி நம்ம இதை தெளிச்சுக்கலாம். 1. 2வது, இந்த சூடோமோனாஸ்னு ஒரு திரவம் அல்லது பவுடர் 200 ரூபாய் சொல்லுவாங்க. அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா கரைச்சி நம்ம கொடுத்துக்கலாங்க. 2. 3வது, இந்த சோலுபார்னு ஒரு போரான் பவுடர் இருக்குது. அது ஒரு 300 கிராம் கலந்துக்கலாம், இல்லை 200 கிராம் கலந்துக்கலாம். இதை தெளித்தாலே பயிருக்கு வேணுங்கிற அடிப்படை சத்துக்கள் கிடைச்ச. ஒருவேளை 11 வகையான அழுகல் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வாழையில். அதில் நமக்கு முக்கியமாக தாக்கக்கூடிய 3 வகையான அழுகல், அந்த அழுகல் நமக்கு வந்தால் கூட அதை சரி பண்ண இந்த திரவங்கள் நமக்கு போதுமானதாக இருக்கும், விளைச்சல் குறையாமல் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம பாதுகாப்பு அப்படிங்கிற விதத்தில் ஒருவேளை உங்களுக்கு பயிர் நல்லா இருந்தால் கூட நீங்கள் இதை பயன்படுத்துங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு நோய் வராமல் இருக்கும். நோய் வரலை அப்படின்னு சொன்னாலே நமக்கு விளைச்சல் நல்லா இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு இதை ஒப்பிட்டு சொல்லணும்னா நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒரு பகுதி நிலத்தில் குலை வந்துட்டு இருந்தது, அதில் 5 சீப்பு தான் வந்துட்டு இருந்தது. அப்போ நம்ம இந்த மாதிரியான கவனங்களை கொடுத்தோம். தரையில் ட்ரைகோடர்மா விரிடி, பாசிலோமைசிஸ், அது கூட மீனமிலம், அது கூட இது பொட்டாஷ் பாக்டீரியா கலந்து கொடுத்தோம். மேலே தெளித்து ஈயம் கரைசல், சூடோமோனாஸ், சோலுபார், போரான் பவுடர் கொடுத்தோம். இதோட விளைவு என்னென்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய குலைகள்லாம் பார்த்தா 8 சீப்பு 10 சீப்பு அப்படி. கண்டிப்பாக அது நல்லா வருங்க. அப்படியே அது எதை பொறுத்தது அப்படின்னா, மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள், மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு உற்பத்தி பண்ணி கொடுத்துச்சுன்னா மரத்தில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் மேலே நிச்சயமாக நமக்கு விளைபொருளாக வெளியில் வரும். அப்படி வரப்போ நமக்கு பணம் கூடுங்க. சின்ன சின்ன செலவுகள் தாங்க. இதையும் செய்யாமல் விட்டோம்னா தான் பிரச்சனை. கம்மியாக செலவு பண்ணிட்டோம்னா பெரிய லாபம் எடுக்கலாம். செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். மிக அற்புதமான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். ஜோ, அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் சில காரியங்கள் செய்ய வேண்டும். அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய நேரங்கள் கடல் உணவு நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம், நம்மளை சுற்றி எப்பவும் பாசிட்டிவான பீப்புளை சுற்றி வச்சுக்கோங்கன்னு சொல்லி. இங்கே சொல்லக்கூடிய விஷயம், நம்மை காட்டிலும் அதிகம் அறிந்து வைத்திருப்பவர்களை நம்மோடு என்ன பண்ணணும், வைத்துக்கொள்ள வேண்டும். சிம்பிளா சொல்லலாம், நம்மளோட நல்லா அறிவாளிகளை கூட நம்ம வச்சுக்கணும். அதான் ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த போர்டுலலாம் டெய்லி ஏதாவது ஒரு நல்ல நல்ல வாசகங்கள் எழுதி போடுவோம். அப்போ எனக்கு அதில் பிடிச்ச ஒன்று என்ன அப்படின்னா முதல்வனா இரு அல்லது முதல்வனோடு இரு அப்படின்னு எழுதி போடுவாங்க. அப்போ என்னன்னா, ஒன்று நம்ம கிளாஸ் ஃபர்ஸ்டா இருக்கணும், இல்லை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனோட நாம என்ன பண்ணணும், கூட இருக்கணும். அப்போ அவனுடைய பழக்கம் நமக்கு என்ன ஆகும், பழகிக்கும் நமக்கும். ஸோ அது போல இந்த மாதிரி நம்மை சுற்றி நம்மை காட்டிலும் அறிவாளிகள், நம்மை காட்டிலும் அதிகம் தெரிந்திருப்பவர்களை வச்சிருக்கிறப்ப தான் நம்மளுடைய அறிவு என்ன பண்ணும், மேம்படும். நான் என்னை அறிவாளின்னு காட்டிக்கணுங்கிறதுக்காக என்னை விட அறிவில் குறைந்தவர்களை உடன் வைத்துக்கொண்டு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு நான் சீன் போட்டுட்டு இருந்தானா, என் சீன் கடைசி வரைக்கும் எங்கே தான் இருக்கும், அந்த 4 பேருக்குள்ள மட்டும்தான் தெரிய வரும். இன்னைக்கு நம்ம இந்திய அணியினுடைய முன்னாள் துடுப்பாட்டக்காரர் கேப்டன் டோனி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அவருடைய ஹெலிகாப்டர் ஷாட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஆனால் இந்த கிரிக்கெட் வரலாறு எடுத்து பார்த்தா ஹெலிகாப்டர் ஷாட் அவர் மட்டும் தான் ஆடி இருக்காருன்னு கேட்டால், அவருக்கு முன்னாடி முகமது அசாருதீன் பழைய ஒரு பிளேயர் என்ன பண்ணியிருக்காரு, ஆடி இருக்காரு. ஆனால் இவர் அளவுக்கு அதிகமாக அவர் என்ன பண்ணதில்லை, ஆடினதில்லை. ஆனால் இவருக்கு அந்த பேர் என்ன இருக்கு, கிடைச்சிருக்கு. ஆனால் இவரும் அது அந்த ஷாட் ஒரிஜினலாக அவருடைய ஷாட் தானு கேட்டால் கிடையாது. அவர் தன் நண்பர்களோடு கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறப்ப அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு அவருக்கு என்ன பண்ணார், அந்த ஷாட் ஆட கற்றுக் கொடுத்தாரு. ஸோ இப்போ எல்லாமே என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஜாம்பவான்கள் எல்லாருமே சொல்றோம் இல்லைங்களா, எல்லாருமே யாரோ ஒருத்தங்க கிட்ட இருந்து என்ன பண்ணது, கற்றுக்கிட்டது. ஸோ அந்த வகையில் நாமும் மற்றவரிடமிருந்து கற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் நம்முடைய அறியாமையிலிருந்து விடுபட முடியும். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக கிட்னி ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கிட்னி ப்ராப்ளத்துக்கு என்னெல்லாம் சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, வருமுன் காப்போம் எப்படி, அதை பற்றி பார்க்குறோம். இப்போ கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சு. ஹீமோகுளோபின் லெவல் குறையும், யூரியா கிரியேட்டினைன் லெவல் அதிகமாகும், சிலருக்கு பொட்டாசியம்
குறைஞ்சிருக்கலாம், இல்லை சோடியம் கூடியிருக்கலாம். இப்படி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கு. அதற்கு தகுந்தாற் போல பொட்டாசியம் உள்ள பொருள் கம்மி பண்ணணும், இல்லை சோடியம் உள்ள பொருள் கம்மி பண்ணணும். இப்படி அது ரிசல்ட்டை பார்த்து உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். ஜென்ரலாக சொல்றது வந்து வாரத்தில் ஒரு 4 நாள் ஃப்ரெஷ் அருகம்பில் ஜூஸ் ஒரு 50 ml குடிக்க. டெய்லி நீங்க வாட்டர் சாப்பிட்றீங்கள, தண்ணி, அது வந்து அந்த நோயின் தாக்கம் எவ்வளோ இருக்கு கிரியேட்டினைட் லெவல் அதை பொறுத்து 1 லிட்டர் 1.5 லிட்டர் 3/4 லிட்டர் இப்படி குடிக்க அட்வைஸ் பண்ணுவோம். அந்த தண்ணியில நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், உங்களுக்கு சொல்ற அளவுல 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வசம்பு, அதுக்கப்புறம் வெட்டி வேர் பொடி, இதை போட்டு காய்ச்சி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை குடிக்க. அதே போல நீங்க என்ன பண்ணணும், உணவுல நிறைய வெள்ளரிக்காய் சாப்பிடலாம். நீர்க்காய்களான இப்போ வெள்ளை பூசணி, சொரக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், சௌச்சோ, இது போன்ற காய்கள் நிறைய எடுத்துக்கலாம். ஆரம்ப நிலையில உள்ளவங்க கொஞ்சம் முள்ளங்கி சேர்த்துக்கலாம், பார்லி சேர்த்துக்கலாம், கொள்ளு சேர்த்துக்கலாம். அதே போல பாரம்பரிய அரிசிகளை தயவு செய்து பயன்படுத்துங்க. நார்மல் இந்த ஒயிட் ரைஸ், மல்லிப்பூ மாதிரி இருக்குல்ல சாதம், அது தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. கோதுமையும் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த பாரம்பரிய அரிசிகள் இருக்கு இல்லையா, கருப்பு கவுனி, சிகப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, மூங்கில் அரிசி, கொட்டரிசி, சிகப்பரிசி, இது போல அரிசிகளை நீங்க பயன்படுத்தலாம். பூங்கார் அரிசி, இது போல பாரம்பரிய அரிசிகள் நீங்க பயன்படுத்தலாம். காட்டியானம் போல சிறுதானியத்துல கொள்ளு கொஞ்சம் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குதிரைவாலி அரிசி மாத்திரம் பயன்படுத்துங்க. மற்ற அரிசிகள்லாம் கொஞ்சம் தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. எப்பவுமே வந்து நிறைய காய்கறி, பழங்கள் எடுத்துக்கணும். பழம்னு பார்த்தா பப்பாளி, அன்னாச்சி, மாதுளம், கொய்யா, ஆப்பிள், பேரிக்காய், கிரன்பெரி பழம், இது நீங்க சாப்பிடலாம். ஜென்ரலா நிறைய, அதாவது காலையில எழுந்த உடனே எனக்கு டிஃபன் அப்படின்னு நீங்க எதை சாப்பிடணும், பழம் தான் சாப்பிடணும். இட்லி, தோசை அப்படின்னா அப்ப அதுல பருப்பு சேரும், பருப்பு ஒத்துக்காது. புரியுதுங்களா? அனிமல் புரோட்டீன் சுத்தமா ஆகாது. அதை விட பெட்டர் வெஜ் புரோட்டீன், அதுவும் ஒரு லிமிட். அப்போ நாங்கள் கண்டிஷன் பொறுத்து சொல்லுவோம், பருப்பு எவ்வளோ ஸ்பூன் நீங்கள் பயன்படுத்தணும் ஒரு நாளைக்கு. சிலர் கண்டிஷனுக்கெலாம் பார்த்தா 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு பயன்படுத்தலாம் ஒரு நாளைக்கு. அதே போல் ஆயில் 2 ஸ்பூன், கீ 1 ஸ்பூன். உடல் எடை குறைஞ்சிட்டே போகுது அந்த கிட்னி பேஷண்ட்டுக்கு அப்படின்னா அவங்களுக்கு டெய்லி முட்டை சாப்பிடலாம். அது கூட வெண்கரு மாத்திரம், பாயில்டு எக். உப்பு வந்து ஒரு நாளைக்கு 3 to 4 கிராம்ஸ். சில பேஷண்ட் சொல்லுவாங்க நான் உப்பே சாப்பிட்றதில்ல, அதுவும் தப்பு. உப்பு இல்லாம சுத்தமா இருந்தாலும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். அதனால உப்பு சாப்பிடணும், பட் லிமிட். அது 3 to 4 கிராம்ஸ். அது பேஷண்ட்டோட பிளட் டெஸ்ட்டை பொறுத்து நாங்கள் அட்வைஸ் கொடுப்போம். ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன். நல்ல சுடுதண்ணி ஒத்துடும் முதுகு பகுதி, உடல் முழுவதும். ஏன்னா இவங்களுக்கு அரிப்பு ஜாஸ்தி இருக்கும். அந்த அரிப்புக்கு வந்து இவங்க இந்த உப்பு வந்து ஸ்கின்ல படிச்சிட்டு அந்த வேர்வையே வராது, வேர்க்கவே செய்யாது. அதனால இவங்க சன் பாத் எடுக்கலாம். சிலர் கண்டிஷன்ஸ்க்கு ஸ்டீம் பாத் கூட எடுக்கலாம். ஆனா அது மருத்துவரின் ஆலோசனை படித்தான் செய்யணும். நீங்களா போய் எடுத்துக்க கூடாது. அது உங்க பாடி கண்டிஷனை பொறுத்து நாங்க சொல்லுவோம், அது பிரகாரம் எடுக்கலாம். ஒரு ஜென்ரல் டிப்ஸ், இப்போ ஒரு 4 லிட்டர் தண்ணி, சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டப்லையோ இல்ல பக்கெட்லயோ எடுத்துக்கோங்க. அதுல வந்து 1 பிடி எப்சம் சால்ட், அது மெடிக்கல் ஸ்டோர்ல கிடைக்கும். நார்மலா மெடிக்கல் ஸ்டோர்ல எப்சம் சால்ட்னு கிடைக்கும். அது 1 கிலோ வாங்கி வந்து வச்சுக்கோங்க. 1 பிடி அதுல அந்த ஹாட் வாட்டர்ல போட்டு உங்க கால் பாதத்தை நல்லா அதுக்குள்ள முழுக்கிற மாதிரி ஒரு 20 to 30 நிமிடங்கள் கால வச்சுக்கலாம். இதனால ஏகப்பட்ட பலன்கள் இருக்கு, நன்மைகள் இருக்கு. இது வந்து கிட்னி ப்ராப்ளம் மாத்திரம் இல்லை, நம்ம காலாணி, மூட்டு வலி, சுகர் பேஷண்ட்டு, வெரிகோஸ் வெயின் பேஷண்ட்டு, ஆண்கள், பெண்கள், அனைத்து வயதினரும், காலில் வெடிப்பு, இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது ரொம்ப
சிறந்த ஒரு ட்ரீட்மெண்ட். இதை நம்ம கண்டிப்பாக செய்யலாம். கிட்னி பேஷண்ட்க்கு வந்து என்னன்னா, வசம்பு பொடி எடுத்துக்கோங்க. அதை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அடிவயிறு மேல் வயிறு பகுதி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி ஒரு 1 hour அப்படியே விட்டுறலாம். இதெல்லாம் வந்து அந்த கிட்னி பேஷண்ட்டுக்கு நல்லது. ஜென்ரலாக கிட்னி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தா, வருமுன் காப்போம் அப்படிங்கிறவங்களா இருந்தா, நீங்கள் என்ன பண்ணுங்க, டெய்லி காஃபி டீலாம் குடிக்கிறோம் இல்லையா, அது ஒரு நாள் ஒன்று குடிக்கலாம். ஒரு நாள் காஃபி, ஒரு நாள் டீ அப்படி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு வந்து இஞ்சி டீ, ஒரு நாளைக்கு எலுமிச்சை ஜூஸ், ஒரு நாளைக்கு கிரீன் டீ, ஒரு நாளைக்கு துளசி டீ, ஒரு நாளைக்கு ஆரஞ்சு டீ, இப்படி மாற்றி மாற்றி சாப்பிடுங்க. என்ன பண்ணுங்க, காலையில உணவு டெய்லி நீங்கள் காலை இரவு உணவு எப்படி உங்கள் கன்வீனியன்ட்டோ, ஒரு நாளைக்கு ஒரு நேர உணவு நான் உங்களுக்கு சொல்றது ஒன்லி ஃப்ரூட்ஸ் அண்டு ரா வெஜிடபிள்ஸ் அண்டு இது ஸ்ப்ரவுட்ஸ், முளைக்கட்டிய பயிர் வகைகள், இதை சாப்பிட்டுக்கோங்க. அப்போ காரம், புளி, உப்பு, எண்ணெய், நெய், மசாலா சமைக்கிற வேலை எதுவுமே கிடையாது. அனைத்து விட்டமின்ஸ், மினரல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கிட்னி பேஷண்ட்க்கு ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இந்த மூக்கரட்டை கீரை, காசினி கீரை 2 கீரை தான் அலோடு. மற்ற கீரைகளை சாப்பிடக்கூடாது. அது கிட்னி ஸ்டோன் உள்ளவங்களும் சரி, கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களும் சரி, இந்த மற்ற கீரைகளை கட்டாயம் சாப்பிடக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா ஜென்ரலாக கீரை சாப்பிட்டா நல்லது அப்படின்னு நினைப்போம். அது நல்லா இருக்கிறவங்களுக்கு, இந்த கிட்னி ப்ராப்ளம் வந்தவங்களுக்கோ அல்லது கிட்னி ஸ்டோன் உள்ளவங்களுக்கோ கண்டிப்பாக இந்த 2 கீரையை தவிர மற்ற கீரைகளை சாப்பிடாம இருப்பது மிக மிக சிறந்தது. இதில் கிட்னி ஸ்டோன் வருதுன்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி வருது. இதனாலேயும் நமக்கு கிட்னி ஃபெயிலியர் வருது. யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகி மூட்டு வலியெல்லாம் வரும். அவங்களுக்கும் இந்த யூரிக் ஆசிட் போய் கிட்னியில் உட்காந்து கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. எல்லாத்த விட லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கணும், மன அமைதியாக இருக்கணும், முறையான உடற்பயிற்சி இருக்கணும், நல்ல டயட்டு ஃபாலோ பண்ணணும், நல்ல சத்தான ஆரோக்கியமான காய்கறி, கீரைகள், பழங்களை ஜென்ரலாக இருக்கிறவங்க சாப்பிட்டா இந்த கிட்னி ப்ராப்ளத்தில் பாதிப்பு வராமல் வருமுன் காப்பாற்றலாம். வருமுன் காக்கும் அந்த பாலிசியில் போனால் தான் நல்லது. குடிக்கிற பழக்கம் நமக்கு அவசியமே இல்லை, புகைப்பிடிக்கும் பழக்கமும் நமக்கு தேவையில்லை. இதை பற்றி நாளைய நிகழ்ச்சியில் நம்ம விவரமா பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அறியாமையிலிருந்து விடுபடுவதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள். பயனுள்ள என்ன சொல்றாங்க? எப்பவுமே நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் ஏஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் என்ன படிக்கிறதுக்கு இருக்கு, படிக்கிற காலத்திலேயே படிக்கல, இதுக்கப்புறம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விட்டுருவோம். நம்மளுடைய வாழ்க்கையவே அப்படி அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ படிப்புக்கு, அது கல்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு வயதுன்னு ஒன்று இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அளவே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு அறியாமை அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அதை அப்படியே தூக்கி போட்டு அதுல இருந்து வெளியே வரணும். ஏஜ் எப்போ இப்பதான் படிக்கணும் அப்பதான் படிக்கணும் எதுவுமே கிடையாது. எல்லா நிலைகளிலும் எப்போது வேண்டுமானால் நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். அதுக்காக என் காலம் வரட்டும் நான் கற்றுக்கொள்கிறேன் அதை தள்ளி போடுதலும் தவறுதான். அறியாமையிலிருந்து விடுபடணும்னு முடிவு பண்ணிட்டா நான் இந்த 50 வயசுல இருக்கிறேன், 40 வயசுல இருக்கிறேன், 30 வயசுல இருக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்வது, புதிய என்ன கற்றுக்கொள்வது, புதிய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு வயது எப்போதும் தடையாக இருந்தது கிடையாது. சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. இந்த சிந்தனை கொடுத்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு யார் யார் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். தினேஷ், வில்லியம், ஜானட், சுகன்யா இன்று தங்களது 20ஆம் ஆண்டு திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் ஜேசன் ஆண்டோ, ஜெரிகோ சேவியர், ஜெரிஷா கார்மல், கெவின், ஆலன், பெற்றோர், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆட்ரியன் மேவ்ரிக் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாம்சன், ரூபினா, அருளாந்து, கரோலின், ஆரோக்கியமேரி, பாக்கியம், மைக்கேல், மெல்வின், வின்சி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்களும் பார்த்துட்டோம் ஜோ. இன்றைக்கு நாளைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடினாங்களோ எல்லோருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம்.
மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, இன்று உங்களுக்காக அளிக்கக்கூடிய இறை ஆசீர் லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனம் 28. சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி இறைவனை போற்றுகின்றார். பல வருடங்களாக காத்திருந்த சிமியோன் உலகின் மீட்பராம் கிறிஸ்துவை கையில் ஏந்தி இறைவனை போற்றுவது நமது வாழ்க்கையிலும் இறைவனை ஏந்தி போற்ற இறைவன் நம்மையும் அழைத்திருக்கின்றார். அதற்காக பொறுமையுடனும் சாந்தத்துடனும் தளரா மனத்துடனும் நாம் காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு உண்மையை இந்த பகுதி நமக்கு காட்டுகின்றது. இறைவனின் அழைப்பில் இறை விருப்பத்திற்கு ஏற்றவாறு நம்மையே தயார் செய்ய சிமியோன் காட்டிய வழி பொறுமை, சாந்தம். எனவே அன்புக்குரியவர்களே, அவர் காட்டிய அன்பு வழியில் சாதாரண ஒரு காரியத்தின் மூலமாக கூட இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்ற முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக இன்றைய நாளை அவரது துணை கொண்டு நடத்துவோம், இறை அருளை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். மிகச்சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிரியர் நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. ஸோ இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட மிகச் சிறப்பான பாடம் அறியாமையிலிருந்து விடுபடுவதற்கான வழிகள் என்னென்ன அப்படின்னு. தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தான், அறியாமல் இருப்பது என்றைக்குமே தவறு கிடையாது. அதை நான் அறிந்து கொள்ளாமல் இருப்பது தான் ரொம்ப ரொம்ப தவறும் ஆபத்தானதும் கூட. அந்த வகையில் அதிலிருந்து வெளிவருவதற்கான வழிகளை கடவுளை காட்டியிருக்கிறாரு. கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்த நாளில் இதை தொடங்கலாம். அன்பானவர்களே, அறியாததை அறிந்து கொள்வோம், அறிந்ததை பகிர்ந்து கொள்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இணைய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.